Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல லேசி சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, உப்பு, மஞ்சள், வெங்காயம், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நாம எந்த பாத்திரத்தில் சமைக்க போறோமோ அதிலே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சிக்கனை வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பொடியை நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுறலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். அடுத்து 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள் இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். உங்கள் கிட்டே சிக்கன் மசாலா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எண்ணெய் அண்ட் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி ஆட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். நீங்கள் கடைசியாக கார்னிஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா மசாலாவும் ஈவனாக சிக்கனில் கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறோம். இது வேண்டாம்னா விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வானலை அப்படியே கேஸில் வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த சிக்கன்லாம் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லிட் போட்டு மூடிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் 80% குக் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் ஆனியனில் இருக்க தண்ணியே இதில் நிறைய வந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதில் சிக்கன் வந்து ஒரு 80% குக் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சிக்கனை ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். இந்த சின்ன பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. உள்ளே எல்லாம் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு அண்ட் ஜூஸியாகவும் இருக்குது. இதை வந்து இப்படியே வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் குழம்பா வச்சுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா வானலில் இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வதக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் ட்ரை அவுட் ஆகி சிக்கன் வந்து நல்லா தொக்காக கிடச்சிடும். நமக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை அவுட் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இது மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்குனிங்கன்னா நம்ம லேசி சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நம்ம வந்து இதில் தயிரோ இல்லை லெமன் ஜூஸோ எதுவுமே சேர்க்கல. அண்ட் மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்கு கூட டைமே கொடுக்கல. மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே அந்த கடாயை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம். அண்ட் 20 மினிட்ஸ் தான் இதுக்கு டைம் தேவைப்படுது, குக்கிங் டைம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனில் மசாலா எல்லாம் நல்லாவே இறங்கியிருந்தது. டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. நாங்கள் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சிக்கன் வந்து நம்ம வந்து மேரினேட்டும் பண்ணல, அட் த சேம் டைம் 20 மினிட்ஸில் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக இருந்துச்சு. மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கியிருந்து டேஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.